ஒரு ஏசி ஹால். நர்ஸுகள் பேசுகிறதும் சிரிக்கிறதும் மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த வெயிட்டிங் ஹாலில் 20க்கும் அதிகமான நபர்கள் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. டாக்டர் ரூமோட வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தா மீனா. அவள் பக்கத்தில் வீல் சேரில் உட்காந்துருந்தான் வினோத். டாக்டர் ரூம்லேருந்து 2 பேர் வெளியே வந்தாங்க. அவங்க பின்னாடியே வந்த நர்ஸ் மீனாவை பார்த்து உள்ளே போகும்படி செய்ய காட்டினாள். வீல் சேரை தள்ளியபடி உள்ளே போனா மீனா. வினோத்தோட ஃபைலை பார்த்துக்கிட்டு இருந்த டாக்டர் வினோத் வர்றதை பார்த்தார். வாங்க வினோத், எப்படி இருக்கீங்க என்று சத்தமான குரலில் கேட்டார். பதிலுக்கு நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் ஏதோ சொல்ல 2 பேரும் டாக்டர் முன் வந்து உட்காந்தாங்க. பிளட் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. சுகர் வெயிட் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. வினோத், எந்திரிச்சு நெல்லுங்க பார்ப்போம் என்று டாக்டர் சொல்ல மீனா எழுந்து வினோத் பக்கத்தில் போனான். நீங்கள் இருங்கம்மா, அவரே எந்திரிப்பார். வினோத் எந்திங்க என்று டாக்டர் கூற வினோத் கஷ்டப்பட்டு எழுந்து நின்றான். அடுத்த சில வினாடிகளில் மறுபடியும் வீல் சேரில் உட்காந்தான். வெரி குட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுமா. கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் கூட்டு போங்க. முதல்ல வீட்டுக்குள்ளே இருந்து ஆரம்பிங்க. பிறகு மெல்ல மெல்ல வெளியே கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் சின்ன சின்ன வேலைகளை அவர் செய்ய சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். சரி டாக்டர், வழக்கமாக எடுக்க வேண்டிய ஸ்கேன் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், நான் தான் சொன்னேன். ஏன்னா எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, அந்த ஸ்கேன் தேவையில்லை. ஏன்னா நம்ம லாஸ்ட் மந்த்லேருந்து பெருசாக வேறு எதுவும் இருக்காது, அதனால் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன் என்று கூறிவிட்டு தன் மேஜையில் இருந்த ஒரு பெல்லை அமைக்கினார் டாக்டர். அடுத்த நொடியில் வெளியிலிருந்து ஒரு நர்ஸ் வேகமாக ஓடி வந்தா. ஏம்மா இங்கே வாங்க, சாரை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போய் இன்னொரு தடவை வெயிட்டு பாருங்கள் என்று டாக்டர் கூற வினோத் இருந்த வீல் சேரை தள்ளியபடி வெளியே சென்றார் அந்த நர்ஸ். இப்போ மீனாவை பார்த்தார் டாக்டர். இங்கே பாருங்கம்மா, உங்கள் ஹஸ்பண்ட் ஃபிசிக்கலி நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே வர்றாரு. ஆனால் மன ரீதியாகவும் அவர் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தால் தான் அவரால் பழைய மாதிரி ஆக்டிவாக செயல்பட முடியும். முடிஞ்ச வரை உங்கள் வீட்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இனி அவர் பழைய நிலைமைக்கு திரும்ப வர்றதும் வராதும் உங்கள் கையில் தான் இருக்குது. சரி டாக்டர் என்று மீனா கூற அவர் எழுதி கொண்டிருந்த மருந்து சீட்டை எடுத்து மீனாவின் கையில் கொடுத்தார். ஹாஸ்பிட்டல் வாசலில் வினோத்தும் மீனாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த சில வினாடிகளில் அவங்க முன்னாடி ஒரு கார் வந்து நின்றது. 2 பேரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புனாங்க.